கோவை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்திற்குள் தனியார் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை மற்ற ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் ஆகியோர் தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? விவரங்கள். வணக்கம். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் தினசரி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்கின்றனர். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருந்துகள், நகர பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படக்கூடிய நிலையில தற்போது வழித்தட எண் 7 என்ற வழித்தடத்தில் இயங்கக்கூடிய தனியார் பேருந்து ஒன்றும், அதே போன்று வழித்தட எண் 12 என்ற பேருந்தும் 2 பேருந்துகள் அடுத்தடுத்து நின்று கொண்டிருந்தது. இதற்கு இடையில் ஒரு பயணி நின்று கொண்டிருந்த போது வழித்தட எண் 7 என்ற பேருந்தை அதன் ஓட்டுநர் திருநாவுக்கரசு திடீரென பின்னோக்கி இயக்கி இருக்கிறார். இந்த பேருந்தை இயக்கிய போது எதிர்பாராத விதமாக நடுவில் இருந்த அந்த பயணி உடல் நசுங்கி உயிரிழந்ததோடு பின்னால் நின்று இருந்த பேருந்தின் மீதும் அந்த பேருந்து மோதி பலத்த விபத்தானது ஏற்பட்டது. இந்த விபத்து அந்த பயணியை உயிரிழந்த நிலையில உடனடியாக அந்த பயணியை மீட்டு போலீசார் அந்த பகுதிக்கு வந்து விசாரணை நடத்திய போது அந்த பயணியின் பெயர் நீலகிரி மாவட்டம் தெங்குமரகடா பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த பேருந்தை ஓட்டிய திருநாவுக்கரசு என்ற ஓட்டுநரை வந்து சக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இறக்கி பரிசோதித்த போது அவர் மது போதையில் இருந்து தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் சக பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சரமாரியாக தாக்கிய நிலையில அவரை உடனடியாக கோவை கிழக்கு சரக போக்குவரத்து புலனாய்வு போலீசாரிடம் வந்து அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பேருந்து ஓட்டுநர் திருநாவுக்கரசை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் வந்து அவர் மது அருந்தினாரா அல்லது நேற்று இரவு அருந்திய மதுவில் அவருக்கு மது போதை தெரியாமல் இருந்தார் என்பது தொடர்பான விசாரணையாக தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே உயிரிழந்த அந்த பயணி சிவகுமார் என்பவரது உடல் மீட்கப்பட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அவர் உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நகர பேருந்து நிலைய வளாகம் மிகுந்த ஒரு பரபரப்புடன் காணப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.